நம்மிடையே இப்பொழுது இணைப்பில் டாக்டர் எழில் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் டாக்டர். இப்ப இந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் சர்வீஸையும் கவர்மெண்ட் ஹெல்த் பாலிசியை வந்து டிஸ்டர்ப் பண்ற விஷயங்கள் ரொம்ப ஆபத்துக்கான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இப்ப வெஸ்ட் பெங்கால வந்து 40% கவர்மெண்ட் சர்வீஸ் டாக்டர்ஸ்க்கு கோட்டா கொடுத்திருக்காங்க. ஆந்திர பிரதேச 40% கொடுத்திருக்காங்க. இப்ப கோர்ட்டுக்கு ஒரு கேண்டிடேட் போனால இப்ப எம்சிஐ நோட்டிபிகேஷன் படி செயல்படுத்தணும்னு சொல்றது நம்ம மாநில சுகாதார சேவையை பெரிய அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கான சிச்சுவேஷன் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா ஹெல்த் இண்டஸ்ட்ரியும் சிறப்பா முக்கிய காரணம் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி, மெட்டர்னல் மார்டாலிட்டி உலக தரத்துக்கு எனக்கு முக்கிய காரணம் இங்க மருத்துவ சேவையும் மருத்துவம் படிப்பா பின்னி பிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப எம்சிஐ மாதிரி ஒரு பாடி வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் தெரியாம இந்த மாதிரி ரெகுலேஷன் போட்டு அது கோர்ட் அப்போர்ட் பண்றது நம்ம ஹெல்த் செக்டர் சிஸ்டத்தையும் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ற வேலையா தோன்ற மாதிரி இருக்குன்ற. டாக்டர், இப்போ கிராமப்புறங்களில் பணிபுரியும் அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் இந்த இட ஒதுக்கீடு இது ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக மருத்துவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? இவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல 2 வருஷம் இருந்துட்டு பிறகு எம்டிஏ முடிச்சுட்டு ஃபுல்லா சர்வீஸ்ல இருக்கிற விஷயங்கள். அதனால இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாவட்ட ரீதியாக மெடிக்கல் காலேஜ்ல டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உண்டான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இப்போ ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில ஆரம்பிச்சாங்க. டெல்லி தவிர 17 இடத்துல டெல்லி தவிர இடத்துல ஃபிளாப் ஆயிருக்கு. ஏன் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ஏன் சக்சஸ் ரன் பண்ண முடியல? சில இடத்துல டிபார்ட்மெண்ட்டே ரன் பண்ண முடியல, போதிய அளவு மேன் பவர் இல்லை. ஸோ இங்க ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டும் தன்னோட லோக்கல் நீட்ஸ் தேவைப்படி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்து ஹெல்த் சிஸ்டத்தை தூக்கி வீசிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது இல்லை. யாரும் அரசாங்கத்துல வேலை ஜாயின் பண்றதும் பிறகு அரசாங்க மேற்படிப்பு படிச்சு திருப்பி அரசாங்க வேலையில் இருக்கிற விஷயங்கள் பெரிய கேள்விக்குள்ளாயிடுது. டாக்டர், இப்ப 2012 இந்த சட்டத்திற்கு தடை வைத்த உச்சநீதிமன்றம் 2015 மறுபடியும் அனுமதி அளித்திருக்காங்க. இப்போ இந்த வழக்கோட உத்தரவு இப்படி வந்திருக்கு. இதை தொடர்ந்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா? உங்களுடைய ஆலோசனைகளை வழங்குவீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துதான் நம்ம பாதுகாக்கணும். எப்படி நம்ம வந்து 69% இடஒதுக்கீடு தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன் இல்லாம நம்ம வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் தடுத்து 9th ஷெட்யூல் கொண்டு வந்தோமோ, அதுவும் இது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மக்களோட நிலைமைய பாதிக்காத அளவுக்கு மருத்துவர்களோட அரசாங்க மருத்துவர்களோட நிலையை பாதுகாக்கிறதுக்கு மாநில அரசு கொடுத்த ரெசல்யூஷனை சட்ட திருத்தம் மத்திய அரசு கொண்டு வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாதான் இதுக்கு நேர்ந்து தீர்வா இருக்க முடியும். டாக்டர், இப்ப தமிழ்நாட்டில் மருத்துவர்களோட போராட்டம் அதை பத்தி உங்களுடைய பார்வை? இப்ப தமிழ்நாடு மருத்துவ போராட்டம் வந்து மருத்துவர்கள் போராட்டினாலே மருத்துவ சேவை பாதிக்கப்படுது, மக்கள் நோயாளிகள் அவதிப்படுறாங்கன்னு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொலைநோக்கு பார்வையில பார்க்கணும். இது மருத்துவ சேவை தொலைநோக்கு பார்வையில பாதிக்கிற அளவு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. இது பொதுமக்கள் அறிஞ்சுக்கணும். அரசாங்கத்துல மருத்துவர்கள் நிரந்தரமாக பணிபுரியறதுக்கு எப்போதும் ரெடியா தான் இருக்கும். ஆனா இத மாதிரி மேற்படிப்பு படிக்கிறதுக்கான ஊன்றுதல் இன்சென்டிவ்லாம் கேன்சல் பண்ணா எப்படி மருத்துவர்கள் அரசாங்க வேலையில இருப்பாங்க? அரசாங்க மருத்துவ ஹெல்த் சிஸ்டம் பெரிய அளவுல பாதிக்கிற விஷயம் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா போராட்டத்தை யுக்திய பொதுமக்களும் சேர்ந்து எங்களோட போராட்டணும் என்ற வேண்டுகோள் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு எழிலன்.